இந்த வீடியோவில் வந்து மிக்ஸாமா அனிமேஷன்ஸை யூனிட்டி ப்ராஜெக்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து மிக்ஸாமா அனிமேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அனிமேஷன் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கேரக்டர் சூஸ் பண்ணிடலாம். கேரக்டர் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். நான் சூஸ் பண்ண கேரக்டர் வந்து மியூட்டன்ட். இந்த கேரக்டர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா அனிமேஷனை சூஸ் பண்ணணும். அனிமேஷன் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து சர்ச் ஐக்கான் பக்கத்தில் ஜாய்ஃபுல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அனிமேஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு ஜம்ப் அனிமேஷன் ப்ளே ஆகுது. இந்த அனிமேஷனை தான் நம்ம யூனிட்டி ப்ராஜெக்டில் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடில் ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். மறுபடியும் டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. ஃபைல் டவுன்லோட் ஆன பின்னாடி லொக்கேஷனுக்கு போயிட்டு அந்த ஃபைலை ட்ராக் பண்ணி அசட்ஸில் வந்து ட்ராப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் சீனில் ஒரு பிளானை வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ சீன் விண்டோவில் ரைட் கிளிக் பண்ணி 3D ஆப்ஜெக்டில் பிளான் கொடுத்துடலாம். பிளானை கொஞ்சம் ட்ராக் பண்ணி அலைன் பண்ணிடலாம். அதுக்கு பின்னாடி இந்த அனிமேஷன் கிளிப்பை பிளானில் கொண்டு வந்து நிறுத்திடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரில் வந்து கலரே இல்லாமல் இருக்குது. நான் கேரக்டர் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். கேரக்டர் வந்து ரொம்ப கலரே இல்லை, அதாவது கேரக்டருக்கு எந்த டெக்ஸ்சருமே இல்லை. நம்ம டெக்ஸ்சரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு கிளிப்பை அனிமேஷன் கிளிப்பை உதவி கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்பெக்டர் டேப்பில் மெட்டீரியலுக்குள்ளே போங்க. அதில் டெக்ஸ்சர் பக்கத்தில் எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்சர்னு ஒரு பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அசட்ஸ் ஃபோல்டர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் நவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரக்டருக்கு வந்து கலர் வந்துருச்சு. கேரக்டருக்கு வந்து டெக்ஸ்சர் வந்து அப்ளை ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம அவதார் க்ரியேட் பண்ணணும் இந்த அனிமேஷன் கிளிப்புக்கு. அதுக்கு ரிக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்பெக்டர் டேப்பில் ரிக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. அவதார் டெஃபினிஷனில் நோ அவதார்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வர ஃபஸ்ட்டு ஆப்ஷன் காப்பி ஃப்ரம் திஸ் மாடல் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பின்னாடி அப்ளை கொடுத்துருங்க. இப்போ வந்து அவதார் க்ரியேட் ஆயிரும். அதுக்கு பின்னாடி நம்ம ஒரு அனிமேஷன் கண்ட்ரோலை க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட்டு அனிமேஷன் கண்ட்ரோல் கொடுத்துருங்க. பேர் ஏதாவது கொடுத்துருங்க. அனி கண்ட்ரோல் அப்படின்னு கொடுக்குறேன். டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ எம்டி ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணி ஒரு எம்டி ஸ்டேட் க்ரியேட் பண்ணிடலாம். மோஷன் வந்து மிக்ஸாமா அனிமேஷன் கிளிப் இருக்குது, அதை சூஸ் பண்ணிடுங்க. ஸ்டேட் நேம் கொடுக்க வேண்டாம். அடுத்து இப்போ ஜாய்ஃபுல் ஜம்பை சூஸன் பண்ணி இந்த அனிமேஷன் கண்ட்ரோலரை வந்து ட்ராக் பண்ணி அங்கே ட்ராப் பண்ணிடுங்க. கண்ட்ரோலர் ஃபீல்டில் அவதார் ஏற்கனவே டிஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வியூவை வந்து அலைன் பண்ணிடலாம். வியூ கரெக்டாக இருக்குது. ஸோ மெயின் கேமராவில் கேம் ஆப்ஜெக்டில் அலைன் வித் வியூ கொடுத்துங்க. அப்புறம் ப்ளே பட்டனை ப்ளே பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் வந்து ஒரு தடவை ப்ளே ஆகிருக்கு. நம்ம அனிமேஷன் வந்து ரிப்பீட்டடாக ப்ளே பண்ண வைக்கணும். அதுக்கு அனிமேஷன் கிளிப்பை சூஸ் பண்ணிடுங்க. இன்ஸ்பெக்டர் டேப்பில் அனிமேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா லூப் டைம்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து மறுபடியும் ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் வந்து ரிப்பீட்டடாக ப்ளே ஆகும். அனிமேஷன் வந்து ரிப்பீட்டடாக ப்ளே ஆகுது. நான் மேக்ஸிமைஸ் பண்ணி காமிக்கிறேன். நம்ம பெருசாக எந்த எஃபர்ட்டுமே போகல. மிக்ஸாமல் போனோம், கேரக்டர் அனிமேஷன் சூஸ் பண்ணோம், அதை ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணோம். இப்போ அனிமேஷன் ப்ளே பண்ணிட்டோம். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாகவே பண்ணிட்டோம். மிக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எக்கச்சக்க கேரக்டர்ஸ் வந்து இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய அனிமேஷன் சூஸ் பண்ணி உங்கள் யூனிட்டி ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.